அரவிந்த், இன்றைய இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலாம்? முதல் கட்டத்தில் முதல் நாளில் விசாரித்தது அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறதாக இதை பார்க்கணுமா? இதுவரைக்கும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க சிபிஐனுடைய விசாரணை என்பதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ பொறுத்த வரைக்குங்க தற்போது வரை ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறதா சிபிஐயோட ஸ்டாண்டா இருக்கு. நாம பேசக்கூடிய நம்முடைய சோர்சஸும் அதைத்தான் திரும்ப சொல்றாங்க. ஸோ இன்று 2வது நாள் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. முதல் நாள் ஒரு சில கேள்விகள் ரிமைனிங் கேள்விகள் இருந்திருக்கிறது. அதனை இன்றைய தினம் முடித்திருக்கிறார்கள். ஒரு சில சப்ளிமெண்டரி கேள்விகளும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது விஜய் முதல் நாள் கொடுத்த பதிலையும் அதே போல விஜயோட கட்சியின் மற்ற நிர்வாகிகள் கொடுத்த பதில்களையும் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வேறுபாடுகளை முன்வைத்து ஒரு சில கேள்விகள் கேட்டதாக தெரிகிறது. நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி விஜயை மீண்டும் சம்மன் செய்ய சிபிஐ திட்டமிட்டு வருவதாக தான் தெரிகிறது. தற்போது வரை நிர்மல்குமார் அதை இன்னைக்கு விளக்கி இருக்கிறாரு. எங்களுக்கு இதுவரை அப்படி சொல்லப்படவில்லை அப்படிங்கிற தகவல் அவர் சொல்றாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல அதை ஏன்னா நிறைய குழப்பமான செய்திகள்லாம் வெளிவருகிறது, அதையெல்லாம் மறுக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை கொடுத்து, ஏன்னா முதல் கட்டத்தில் அப்படி விசாரணை நடந்த போது யாரும் அதை பற்றி பேசலாம், நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து இருக்கிறேன்ற மாதிரி பேசியிருந்தார். இன்னைக்கு இல்லைங்க, அவரு சொல்றதும் கரெக்டும் கூட டு அ பாயிண்ட். ஏன்னா போன முறை விசாரணை முடிவடையும் போதே விஜய்க்கு அடுத்த சம்மன் ஜனவரி 19 அன்றைய தினமே அவர் அந்த மாலை 6:30 மணிக்கு வெளியே வரும்போதே அடுத்த தேதி சம்மன் ஜனவரி 19 கையில கொடுத்ததை அனுப்பிச்சாங்க. விஜய் தரப்புல விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 12th அப்பியர் ஆனாரு, நீங்க வேணா 13th என்ன கூப்பிடுங்க, 13th நான் அங்கதான் இருக்கேன், ஏதாவது உங்களுக்கு என்ன கிளாரிபிகேஷனாலும் 13th நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது இல்ல நீங்க 19th வாங்கினா அப்ப சம்மன் கொடுத்தாங்க. சோ அதை கம்பேர் பண்ணி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரோன்னு எனக்கு தோணுது. இன்றைய தினம் அவர் விசாரணை முடிந்து வெளியே வரும்போது அவருக்கு எந்த நியூ சம்மனும் கொடுக்கல, நியூ டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுக்கல. பட் நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி மேலும் விஜய் தேவைப்பட்டா அழைக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு, ஆனா டேட் இன்னைக்கு வரைக்கும் முடிவெடுக்கலன்னு தான் தெரியுது. சோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னொரு ஓபன் எண்டடா வச்சிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இது பிரிலிமினரி என்கொயரின்னு தான் சொல்லணுமா இல்ல டீடைல் என்கொயரி? அது எப்படி, ஹவ் டு டிஃபைன் இட் இந்த இன்வெஸ்டிகேஷன்? இல்லைங்க, என்னன்னா ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க, அவர்கள் என்ன பதில் சொல்றாங்களோ அதுல இருந்து கிடைக்கிற லீடை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு எந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் இதை நோக்கி போகுது, ஒரு சார்ஜ் ஷீட்ல இவங்களை எல்லாம் குற்றவாளியாக சேர்ப்பதற்கான ஒரு டைரக்ஷன்ல இன்வெஸ்டிகேஷன் போறதா நமக்கு இன்னும் தெரியல. அதனாலதான் இன்னமும் நம்ம ஏன் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்னு சொல்றோம்னா, இன்னமும் இங்க இதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாமா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா யாருக்கு எதிராக ஃபைல் பண்ண போறோம், அல்லது இது ஒரு கிளியர் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்டா க்ளோஸ் பண்ண போறோமா, பி ரிப்போர்ட்டும்பாங்க போலீஸ்ல நினைக்கிறேன், இஃப் ஐ அம் ரைட். ஓகே, ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் விசாரணைக்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டா தான் பண்ண முடியாது. நம்ம பேசலாம், அவருடைய இணைப்பு ஃப்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம பேசலாம். திரு ராமசாமி, ஒரு சிபிஐ விசாரணை என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதன் அடிப்படையில் நடக்கிறது என்றாலும் கூட இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கான ஆர்கே ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த சூழல், காலம், இது எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குள்ளாக்குறாரு. பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல என்கொயரி, ப்ரிலிமினரி, ஃபைனல் அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா ப்ரிலிமினரி அப்படின்றது அன்னைக்கு அவங்க ஆர்டர் ஆன உடனே அவங்க கிரவுண்டுக்கு போனது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன், என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பொறுத்து யாரெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க பார்த்தா அவங்க என்கொயரி கூப்பிட போகிறாங்க. இந்த என்கொயரியில் என்னென்ன பேர்கள் வருது, இல்லை என்னென்ன விஷயங்கள் வருதுன்றதை பொறுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இதர் ஃபிசிக்கலாக இருக்கிறதோ இல்லை ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதோ இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இன்னைக்கு என்கொயரி முடிஞ்சிருச்சு, இவங்க இதே ஆட்களை மறுபடியும் என்கொயரி பண்ண மாட்டாங்க, புதிதான ஆட்களை என்கொயரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அது என்கொயரி ஏஜென்சியோட நெசசிட்டி, தேவைகளை பொறுத்து இருக்கு. அது அவர்களுக்கு என்ன ஆவணங்கள் தேவை, என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றத பொறுத்து. ஸோ அதனால இன்னைக்கு என்கொயரி ஆன்கோயிங் அப்படின்றது மட்டும்தான். என்கொயரி க்ளோஸ் ஆகல, கன்க்ளூஷன் எதுவும் டிரா பண்ணல அப்படின்றது சரியான விஷயம். ஸோ அதை தாண்டி அடுத்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை அரசியலாக பார்க்குறவங்க எனக்கு அந்த பார்வை தவறாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா, கரூரில் கூட்டம் நடந்தது, அன்னைக்கு தவறு அப்படின்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் நரேஷன்ஸ் இருந்தது. ஒன்று, தாவேகா கூட்டத்தை சரியாக நடத்தியிருக்கணும், கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அவங்க தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவர்கள் தேவையானவற்றை கொடுக்கவில்லை அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன். இது இல்லாமல் ஒவ்வொருத்தர் இன்னொருத்தரை பிளேம் பண்ணிக்கிட்டு இது நெக்லிஜென்ஸ் இல்லாம சிலர் முயற்சி செய்திருப்பார்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிய சில காரணங்கள் அந்த டைம் பீரியட்ல. சோ அதை சிபிஐ என்கொயர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு.
அப்படின்றப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இங்கே ஸ்டேட் ஏஜென்சிஸ் வந்து ஃபேராக டிரான்ஸ்பரண்ட்டாக என்கொயரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை இருந்த காரணத்தினால தான் தாவைக்கன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க. அவங்க வந்து வேற ஏஜென்சி தேவை, நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் அவங்களே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ப்ளஸ் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுன்றது ஒரு ஆட் இன்டர்ம் ஆர்டராக கொடுக்கப்பட்டது. தமிழக அரசுமே வந்து அன்னைக்கு அது அவசரம் அப்படின்னு நினைச்சிருந்தா உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணி உடனே இல்லை நீங்கள் என்கொயரி ஏஜென்சியை மாற்றணும்னு சொல்லியிருக்கலாம். அவங்க கவுண்டரே வந்து நிறுத்தி நிதானமாக டிசம்பரில் தான் அவங்க லேட்டர் ஆன் தான் ஃபைல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க அவசரமாக அதை மாற்றணும் அப்படின்னு அவங்களும் கேட்கவும் இல்லை. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் என்கொயரி இன்னைக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அரசியல் உள்ளிட்டவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த காலகட்டம் இப்போ கூட்டணிகள் அமையிறது அல்லது வெவ்வேறு பலமுனை போட்டி அப்படின்னு இருக்கிற இடத்துல திரு விஜய் அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னவர் திரு டிடிவி தினகரன், அல்லது அவரோட கூட்டணிக்கான வாய்ப்புள்ளவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கக்கூடிய சூழலில் அந்த வாய்ப்புகளை இப்போ வந்து கேள்விக்குள்ளாக்குறது அல்லது அந்த வாய்ப்பை உருவாகாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கணுமாங்கிறது தான் அரசியல் ரீதியாக அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா பிராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படி இல்லை. இப்போ நம்ம தாவேக்காவே எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் வந்து மறுபடியும் சாதகமாக அவங்க வந்து அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாலையாவது பேசுகிறாங்க. சில தலைவர்கள் மேபி சொல்கிறாங்களா கூட இருக்கலாம். அப்படின்னா தாவேக்கா என்ன ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன என்கொயரி இருக்கு அப்படின்றது. ஸோ இல்லாமல் சந்திப்பும் நடந்திருக்குல்ல, சந்திப்பில் வெறும் ஜனநாயகன் மட்டும்தான் பேசினாங்க அப்படின்னு நம்மளால கேட்டகாரிக்கலா இது மட்டும் தான் சொல்லிட முடியாது. ஸோ அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் பேசும்போது ஜெனரலா அட்லீஸ்ட் பப்ளிக்கோட கிரீவன்ஸ் என்ன, அரசியல் தேவைகள் என்னன்றது அட்லீஸ்ட் கேஷுவலாவது பேசப்படும் அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது இன்னைக்கு அந்த கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னா அதற்கான கேட்டகாரிக்கலான ஸ்டெப்ஸ் தாவேக்காவும் என்ன எடுத்திருக்கு, இல்ல மற்ற கட்சிகள் என்ன எடுத்திருக்காங்க. இன்னைக்கு எந்த கட்சியுமே தாவேக்காவோட சேரல. சில கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இல்ல அந்த கட்சியில் வாய்ப்பு பெறாதவர்கள் சிலர் வந்து தாவேக்காவோட போய் சேர்ந்திருக்காங்களே தவிர தாவேக்காக்கு தனியாக நான் வெற்றி பெற்ற வேட்பாளர் எனக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாரும் வரல. இல்ல தாவேக்காவை நோக்கி வேற ஒரு அரசியல் கட்சியும் வரல. இருக்குங்கிற சிக்னல்ஸையும் பாஜகல இருந்து தலைவர்கள் கொடுத்துட்டே தானே இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை. அப்ப எல்லாருமே கன்சாலிடேட்டா ஒன்னா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தேவை இருக்கு. அதுக்காக எல்லாரையுமே ஒன்னா பார்க்கணும் அப்படின்ற பார்வை மட்டும்தானே தவிர விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னா கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ். எத்தனை பாஜக தலைவர்கள் விஜய் அவர்களை போய் சந்தித்திருக்கார்கள், விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் வந்து பாஜக தலைவர்களை வந்து சந்தித்திருக்கார்கள், அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் நமக்கு கிடையாது. சோ அப்படின்ற போது இதுதான் பிராக்டிகல். அதிகாரப்பூர்வமா ஏதாவது வந்திருக்கான்னு கேக்குறீங்க. பேக் டோர்ல என்ன நடக்குது நமக்கு தெரியாது எதுவுமே. சோ இன்னைக்கு பிராக்டிகலா இந்த பொசிஷன் இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியாக தான் இருக்கிறார். தாவேகா வந்து வேற இந்த விசாரணை அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறீங்களா? இயல்பா நடக்கக்கூடிய வேற எந்த ஒரு என்கொயரி வேணா எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒரு இஷ்யூன்னு கிடையாது. சிபிஐயோட வேற எந்த ஒரு என்கொயரி இல்ல தமிழக காவல்துறையோட வேற ஒரு என்கொயரி இதே பேஸ்ல நடக்கும். இன்ஃபேக்ட் இது மத்த என்கொயரிஸோட இன்னும் வேகமா நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்சி இருக்கு அப்படின்னு தாவேக்காவினரும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது கேட்டிருக்காங்க. சோ அதனால அது வந்து பிராக்டிகலா என்ன தேவையோ அது நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை கேட்கல வந்தபோது அவங்க வந்து வேற ஒரு நியூட்ரல் ஏஜென்சி எக்ஸ்பெடிஷன்ஸா பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த நியூட்ரல் ஏஜென்சியா சிபிஐ பார்த்திருக்காங்க. இங்க டிரான்ஸ்பரன்சி இல்ல, இங்க அது சரியா நடக்கல அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. இங்க ஏன்னா எஸ்ஐடியும் சரியா இல்ல, ஏற்கனவே செஞ்ச ஸ்டேட் ஏஜென்சியும் சரியா இல்ல,